உலகத்தின் முடிவு எப்பொழுது என்ற தொடரின் 2ஆம் பாகம் இது. முதல் வீடியோவை காண தவறினவர்கள் முதலாவது அதை பார்த்துவிட்டு பின்பு இந்த வீடியோவை பார்த்தால் எளிதாக புரியும் என்பதால் முதல் வீடியோவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம். முதலாம் பாகத்தில் இந்த உலகத்தின் அழிவு தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன பாழாக்குகிற அருவருப்பு என்பதானது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பதிலிருந்து ஏறத்தாழ 3.5 வருடங்களில் இருக்கும் என்று பார்த்தோம். அது என்ன பாழாக்குகிற அருவருப்பு? அப்படி என்றால் என்ன? அதைதான் இந்த வீடியோவில் காணவிருக்கிறோம். உலக வரலாற்றில் நடைபெற்ற பல சம்பவங்கள் அப்படியே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக முதலாம் பாகத்தில் சொல்லியிருந்தோம் அல்லவா? அதை பற்றி முதலாவது புரிந்து கொண்டோமானால் வேதாகமம் உலகத்தின் முடிவை குறித்து சொல்லுவதை நம்புவதா வேண்டாமா என்று நீங்கள் முடிவெடுக்க எளிதாக இருக்கும். உலகின் 3ஆம் வல்லரசான பாபிலோனின் பிரபலமான ராஜா நேபுகாத்நேச்சரை பற்றியும் அவன் கண்ட கனவிற்கும் உலகத்தின் முடிவிற்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்பதையும் குறித்து பார்ப்போமானால் உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும் என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ள முடியும். ஏறத்தாழ கிமு 605ஆம் ஆண்டு முதல் நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜா பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இவனுடைய காலத்தில் பாபிலோன் ராஜ்யம் தன்னுடைய செல்வ செழிப்பின் நிமித்தம் மகா பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. இந்த பாபிலோன் பட்டணத்தின் இடையே யூப்ரட்டிஸ் என்னும் ஜீவ நதி ஓடி தேசத்தை செழிப்பாக வைத்திருந்தது. பாபிலோன் நகரம் 56 மைல் சுற்றளவும் 196 சதுர மைல் பரப்பளவும் உள்ளது. அதன் பாதுகாப்பிற்காக அதை சுற்றி 2 சுற்றுக்கோட்டை மதில்கள் கட்டப்பட்டிருந்தன. கோட்டை வெளியின் சுவர் சராசரி 311 அடி உயரமும் 87 அடி அகலமும் கொண்டது. அந்த கோட்டை சுவர்கள் மேலும் உயரமான 250 காவற் கோபுரங்கள் கட்டப்பட்டிருந்தன. கோட்டையில் முழுவதும் பித்தளையினால் செய்யப்பட்ட 100 வாசற்கதவுகள் இருந்தன என்பது வரலாற்று பதிவு. இந்த நேபுகாத்நேச்சார் எருசலேம் மேல் 3 முறை படையெடுத்து சென்று எருசலேமின் செல்வங்களை கொள்ளையடித்தும் அதன் சிறந்த வாலிபர்களை அடிமைகளாக கொண்டும் யூதர்களின் புனித தேவாலயத்தையும் இடித்து போட்டான். அப்படி அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட வாலிபர்களில் ஒருவர்தான் தானியேல். இவர் ராஜாவின் அரண்மனையில் பணியமர்த்தப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் நேபுகாத்நேச்சார் அரசாண்ட 2ஆம் வருடத்திலே அவன் ஒரு கனவை கண்டான். அந்த கனவு மிகவும் பயங்கரமானதாய் இருந்ததினால் நேபுகாத்நேச்சார் பயந்து அவனுடைய ஆவி கலங்கி தூக்கத்திலிருந்து எழுந்து விட்டான். அவனுடைய ஆவி கலங்கினபடியினாலே அவன் கண்ட கனவையும் மறந்து போனான். மிகவும் பயந்து கலங்கி போயிருந்த நேபுகாத்நேச்சார் தான் கண்ட கனவையும்
அதன் அர்த்தத்தையும் அறிவிக்கும்படி தன்னுடைய ராஜ்யத்தின் சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் அழைத்தான். ஆனால் அவர்கள் யாராலும் ராஜா கண்ட கனவை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் கோபமடைந்த நேபுகாத்நேச்சார் அவர்கள் அனைவரையும் கொலை செய்யும்படி உத்தரவிட்டான். இதை அறிந்த தானியேல் ராஜாவிடம் சென்று கனவையும் அதன் அர்த்தத்தையும் அறிவிக்க சிறிது கால அவகாசம் கேட்டுக்கொண்டான். அவகாசம் பெற்றுக்கொண்ட தானியேல் தன் தேவனாகிய கர்த்தரிடம் ஜெபித்து ராஜா கண்ட கனவையும் அதன் அர்த்தத்தையும் தெரிந்து கொண்டான். நேபுகாத்நேச்சர் கனவில் ஒரு மிகுந்த பிரகாசமான சிலையை கண்டான். அதன் தலை பசும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது. அதன் வயிறும் தொடையும் வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அதன் 2 கால்களும் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது. அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணினாலும் செய்யப்பட்டிருந்தது. அவன் அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பும் களிமண்ணுமான அதன் பாதங்களில் மோதி அதை நொறுக்கி போட்டது. இதுதான் நேபுகாத்நேச்சார் கண்ட கனவு. நேபுகாத்நேச்சாரின் கனவை நாம் ஏன் இப்பொழுது பார்க்கிறோம்? அதற்கும் நம்முடைய தலைப்பான உலகத்தின் முடிவிற்கும் என்ன சம்பந்தம்? உலகத்தின் முடிவு எப்பொழுது என்று தெரிந்து கொள்வதற்கும் நேபுகாத்நேச்சாரின் கனவிற்கும் சம்பந்தம் இருக்கின்றது. அன்று இரவு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் படுத்திருக்கும் பொழுது இனிமேல் சம்பவிக்கப் போகிறது என்ன என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அவனுக்கு இனி உலகில் நடக்கப் போகிறவைகள் என்ன, உலகம் எப்பொழுது அழியும், உலகத்தின் முடிவில் என்ன நடக்கும் என்பவைகளை விளக்கும்படியாகவே இறைவன் நேபுகாத்நேச்சார் ராஜாவிற்கு அந்த கனவை கொடுத்தார். ஆகவே ராஜாவின் கனவையும் அதன் அர்த்தத்தையும் புரிந்து கொண்டால்தான் உலகத்தின் முடிவு பற்றிய தெளிவு உங்களுக்கு உண்டாகும். நேபுகாத்நேச்சாரின் கனவில் சொல்லப்பட்டவைகள் சரித்திரத்தில் எப்படி நிறைவேறியுள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் உலகத்தின் அழிவு குறித்து வேதாகமம் சொல்லுவது உண்மையா அல்லது கட்டுக்கதையா என்பதை நீங்கள் நிதானிக்க முடியும். எனவே நேபுகாத்நேச்சாரின் கனவையும் அதன் அர்த்தத்தையும் அதற்கும் சரித்திரத்திற்கும் இருக்கும் தொடர்பையும் நாம் இப்பொழுது சுருக்கமாக பார்க்க போகிறோம். நேபுகாத்நேச்சார் கனவில் கண்ட சிலையில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் உலகத்தில் வரப்போகும் சாம்ராஜ்யங்களுக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது. அந்த சாம்ராஜ்யங்கள் என்னென்ன, அவைகள் இன்று எந்த அளவிற்கு நிறைவேறியுள்ளது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். முதல் ராஜ்யம். சிலையின் பசும் பொன்னிலான தலை பாபிலோனிய ராஜ்யத்தை குறிக்கும். இது கிமு 605 முதல் கிமு 539 வரை அதிகாரத்தில் இருந்தது. அன்றைய பாபிலோன் ராஜ்யம் இன்று ஈராக் தேசம் என்று அழைக்கப்படுகின்றது. சிலையின் பொன்னிலான தலையாக குறிக்கப்பட்ட நேபுகாத்நேச்சார் காலத்தில் பாபிலோன் பொன் நகரம் என்றே அழைக்கப்பட்டது. அதன் வீரர்கள் உபயோகப்படுத்தின படைக்கலன்கள் உட்பட எல்லாமே தங்கத்தினால் செய்யப்பட்டது இருந்தது. இதை சுற்றியுள்ள எல்லா நாடுகளும் இதற்கு கீழ்ப்பட்டிருந்தது. எவ்வளவு செழிப்பான, பாதுகாப்பான, பலம் பொருந்திய ராஜ்யம் எப்படி வீழ்ந்தது? ஏன் வீழ்ந்தது? காரணம் என்னவாயிருந்தாலும் பாபிலோன் வீழ்ந்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது. நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்தை கொள்ளையடித்தது நிமித்தமும் அவன் பெருமையின் நிமித்தமும் இறைவன் நேபுகாத்நேச்சாரை வெறுத்தார்.
பாபிலோன் ராஜ்யத்தின் அழிவை குறித்தும் அது எப்படி அழியும் என்பதை குறித்தும் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு பாபிலோன் என்னும் ராஜ்யம் பலம் பெறுவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னமே வேதாகமத்தில் முன்னறிவித்திருந்தார். வேதாகமத்தில் ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி பாபிலோன் ஒரு சாம்ராஜ்யமாக உருவாவதற்கு ஏறத்தாழ 173 வருடங்களுக்கு முன்னும், எரேமியா என்னும் தீர்க்கதரிசி பாபிலோன் ஒரு சாம்ராஜ்யமாக உருவாவதற்கு ஏறத்தாழ 56 வருடங்களுக்கு முன்னமே பாபிலோனின் அழிவை குறித்து திட்டமாய் முன்னறிவித்திருந்தார்கள். அவர்கள் பாபிலோனை குறித்து என்ன சொன்னார்கள் என்பதை பார்த்துவிட்டு பாபிலோன் எப்படி வீழ்ந்தது என்பதையும் பார்க்கலாம். பாபிலோன் ராஜ்யத்திற்கு விரோதமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். எரேமியா 51:11. கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி. இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. ஏசாயா 45:1. அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும். எரேமியா 51:30. பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். அவர்கள் பராக்கிரமம் அழிந்து பேடிகள் ஆனார்கள். அதன் வாசஸ்தலங்களை கொளுத்தி போட்டார்கள். அதன் தாழ்பால்கள் உடைக்கப்பட்டது. எரேமியா 51:36. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடல்களை வரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். எரேமியா 51:39. அவர்கள் கழிக்கும் சமயத்திலே நான் அவர்கள் குடிக்கும் பானத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்கள் துள்ளத்தக்கதாக அவர்களை வெறியாக்குவேன். அதனால் அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத நித்திரையை அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 51 அதிகாரம் முழுமையும் இதை குறித்தே விரிவாக பேசுகின்றது. பாபிலோனின் அழிவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறிற்று என்று பார்ப்போமா? கிமு 562 நேபுகாத்நேச்சார் ராஜா மரணம் அடைந்தான். அவனுக்கு பிறகு அவன் மகன் மெரோடாக் 2 வருடம் ஆட்சி செய்த பின் தன்னுடைய மைத்துனன் நெர்கிலேசர் என்பவனால் கிமு 560 கொல்லப்பட்டான். அவனுக்கு பிறகு அவன் மகன் லபாசி கிமு 566 ஆட்சிக்கு வந்தான். ஆனால் அவனை நேபுகாத்நேச்சாரின் மருமகன் நெமோடிடஸ் கொன்று ஆட்சியை பிடித்தான். இந்த நெமோடிடஸ் போர் புரிவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தபடியால் தனக்கு பதிலாக தன் மகன் பெல்ஷாத்சாரை ராஜ்யத்தில் 2வதாக ஏற்படுத்திவிட்டு போருக்கு சென்று விட்டான். இந்த நிலையில் கிமு 539 இந்த பெல்ஷாத்சார் காலத்தில்தான் பாபிலோன் ஒரே இரவில் வீழ்ந்தது. என்ன நடந்தது? பெல்ஷாத்சார் தன்னுடைய 1000 பிரபுக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து செய்வித்தான். அந்த விருந்தில் மதுபானம் அருந்த இஸ்ரவேல் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்களை பயன்படுத்தினான். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு கையிருப்பு தோன்றி சுவற்றிலே அவனுடைய அழிவை குறித்து எழுதியது. அன்று இரவு அந்த நேரத்தில் தானே பாபிலோனின் அண்டை நாடான மேதிய பெர்சிய ராஜாக்கள் பாபிலோனை கைப்பற்றினார்கள். இவ்வளவு பலம் பொருந்திய ராஜ்யம் எப்படி ஒரே இரவில் வீழ்ந்தது? இதை நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் காரியங்கள் எவ்வளவு நிச்சயமாக சரித்திரத்தில் நிறைவேறியுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொண்டால்தான் வேதாகமத்தில் உலகத்தின் முடிவு குறித்து சொல்லப்பட்டிருக்கும் காரியங்களை குறித்து நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும். அன்று இரவு பாபிலோனின் ராஜா பெல்ஷாத்சார் கொடுத்த விருந்தில் அனைவரும் மதுபானம் அருந்தி மயங்கி இருந்த பொழுது மேதிய பெர்சிய படைகள் பாபிலோன் நகரத்தின் நடுவே ஓடிக்கொண்டிருந்த யூப்ரட்டிஸின் நதிகளை திசை திருப்பினார்கள். தண்ணீர் குறைந்தவுடன் அதனுடனே நீந்தி பாபிலோனிற்குள் நுழைந்து விட்டார்கள். கோட்டையில் அனைவரும் குடித்திருந்ததானாலும் ஒருவரும் இந்த ஆபத்தை எதிர்பார்க்காததினாலும் கோட்டை கதவுகள் பூட்டப்பட்டிருக்கவில்லை. அனைவரும் குடிமயக்கத்தில் இருந்ததினால் ஒருவரும் சண்டையிடவில்லை. வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கும் வார்த்தைகள் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நிறைவேறின. எரேமியா 51:11 சொல்லப்பட்டபடியே மேதிய தேசத்து ராஜாக்கள் தான் பாபிலோனை ஜெயித்தார்கள்.
ஏசாயா 45:1 சொல்லப்பட்டபடியே கோரேசு ராஜாவுக்கு முன்பாக கோட்டை வாசல்கள் பூட்டப்படாமல் இருந்தன. எரேமியா 51:30 சொல்லப்பட்டபடியே பாபிலோனின் வீரர்கள் யுத்தம் செய்யவில்லை. எரேமியா 51:39 சொல்லப்பட்டபடியே பாபிலோன் வீரர்கள் அனைவரும் குடித்திருந்தார்கள். எரேமியா 51:36 சொல்லப்பட்டபடியே தேவன் நதியின் தண்ணீரை வறண்டு போக பண்ணினார். ஆம், பாபிலோனை குறித்து வேதாகமம் சொன்ன அனைத்தும் அப்படியே நிறைவேறினதற்கான ஆதாரங்கள் சரித்திரத்தில் நிரம்பியுள்ளது. நேபுகாத்நேச்சாரின் கனவில் வந்த 2ஆம் சாம்ராஜ்யம் எது? வெள்ளியினாலான மார்பும் புயங்களும் எந்த ராஜ்யத்தை குறிக்கின்றன? அதுவும் பாபிலோனை பற்றி வேதாகமம் சொன்னவைகள் நிறைவேறினது போலவே சரித்திரத்தில் நிறைவேறினதா? அல்லது வேதாகமத்தில் பாபிலோன் பற்றி சொல்லப்பட்டவைகள் சரித்திரத்தில் நிறைவேறினது வெறும் தற்செயலான காரியமா? இந்த வீடியோவின் அடுத்த பாகத்தில் காண்போம்.